இப்போ மணி சரியாக 5:30 ஆகுது. எந்த டைமில் ஏஞ்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நெல் வந்து நாற்று விடணும் மிஷின் நடவுக்காக. ஸோ ஆல்ரெடி ஊற போட்டு அதை எடுத்து வெளில வச்சுருக்கிறேன். இப்போ பைக்கில் எடுத்துகிட்டு போகணும் அதை. ஸோ பின்னாடியே மூட்டை இருக்குது. அதங்கிட்டு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் பொழுது விடியலை. இந்த பக்கம் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் வெளில எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் எக்யூப்மெண்ட் எடுத்து வந்துருக்கிறேன். கொஞ்சம் லேசாக அப்படியே நோண்டி இந்த தண்ணி அப்படியே வெளில எடுத்துடணும். இது ஓடத்துக்கு தான் நமக்கு வழி இல்லை. நாக்கு பூச்சிலாம் இதே இருக்குது. ஜெஃப்ரி தான் நாக்கு பூச்சி கேட்டால் மீன் பிடிக்கிறதுக்கு. நாக்கு பூச்சி இங்கே கிடக்கு. நம்ம தேடக்குள்ளெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, தண்ணி உடையறதுல இருக்க தண்ணி கொஞ்சம். இந்த பச்சை கலர் படுதாவை வந்து இந்த நாற்று விட்டோடனே மேலே போட்டு மூடுவாங்க. இதுக்கு பதிலாக வைக்கலும் போடலாம். வைக்கலை தூவாங்க. பெரிய மழைலாம் பெஞ்சதுன்னா எல்லாமே கரைஞ்சிட்டு ஓடிடும். ஸோ இந்த படுதா தான் பெட்டரு. அதனால் ஆல்ரெடி போன நடுவுக்கே நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதை இப்போ எடுத்துகிட்டு போன வண்டியில் அங்கே ஒன்று கிடக்கு, இங்கே ஒன்று கிடக்கு. இதை கொண்டு போய் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரக்கு வந்துச்சு. வருது பாருங்கள் ட்ரக். நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு யூடியூப் சேனல் எடுத்துருக்காங்களா யாராவது? இல்லை. ஆஹா, சரி இன்றைக்கி விட்றதை மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இவங்க தான் சீமான் அண்ணன். மிஷின் நடுவுக்கு நாற்று விட போகிறாங்க. அவங்க கூட 3 பேர் வந்திருக்கிறாங்க. போடுங்க. இந்த படுதா மேலே தான் அந்த மண்ணை எடுத்து வைப்பாங்க, கேக்கு மாரி. அதுக்காக தான். யாருங்க நீ? அது போதும். யாருங்க இப்போ நான் நடுக்கு வந்தாங்க போய் இந்த கல்லேருந்து போடுறீங்களா? அங்கே போடுறீங்களா? எப்படி இருக்குன்னு தெரியல, போடுங்க. விடுக்கா விட்டுடாதா? என்னத்தை வச்சுட்டேன்? தெக்கனை வச்சு போட. இதை தெக்கனை வச்சு போட. போடணுன்னா அந்தாண்ட வச்சுக்கோ. ஒட்டி போட. ஒரு மணி தானே வர போறாங்களா? போதும். இருக்கு பாரு. தூக்க. ஏன் நீ விடுக்கா, அப்புறம் எடுக்கலாம். நீ அது தண்ணியில் ஊந்துச்சுல.
இப்போ மூட்டையை பிரிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நேற்றுக்கு ஊற போட்டு எடுத்து வச்ச நெல் ஸோ ஈரப்பதத்தோடு இருக்குது. இந்த பாக்ஸாக இருக்கிறதுல தான் இப்போ மண்ணை அள்ளி வைப்பாங்க. அதுக்கு தான் எல்லாம் நேராக இருக்கும். இன்னும் போடலையா? நேற்று நான் 2 நாளாக தான் உங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் நடுவு நடந்தோம்ல. ஏன் இன்னைக்கு ஒன்றும் ஏர் ஓட்டுற வேலை இல்லையா? செய்யலாம். நாட்டாங்கல் ஓட்டுறாங்க. யாருக்கு நாட்டாங்கல்ல? இதுதான் கேக்கு. ஆமாம், ஏசு நாட்டா இருக்கியா? இல்லை, நாளைக்கு மட்டும் கட்டி விடுங்க. திருப்பதி 5. இப்போ விடுற நாட்டெல்லாம் இதுதான். இன்னும் 10 நாள் போனால் 16 விடுவாங்க. அதுக்கு மேலே விட மாட்டாங்க. இன்னும் 10 நாள் போனால் இது விடுவாங்க, காய்ச்சல் பண்ணி. எல்லாம் ஒரே டைமில் தானே விடுவாங்க. சாப்பாட்டுக்கு நெல் வேணுங்கிறவங்க ஆய்ச்சல் பண்ணி விடுவாங்க. இன்னும் 10 நாள் சென்று விடுவாங்க. கனமாக போகாது நாள். இதுனா வயசு அதிகம் இல்லையா? கொடி பிடுங்கினா உள்ள மாட்டுக்கு எது எதுதான் பிடுங்காங்க. ஒரு ஆகட்டும் விடு, கல்ல ஆகட்டும். இல்லை ஒரு கன்னியாகுமரி விட்டாருலாமா? விஜயநாட்டு எங்கே விட்டாருனா என்ன தூக்கிட்டு வர வண்டி தான். இது என்ன எத்தனை நாள் ஆகும் பிடுங்கிறதுக்கு? இந்த ஏத்தில் பிடுங்க வேண்டியதான். அங்கே எப்போ விட போகிற கன்னியாகுமரி இல்லையே? நாளில் விடும். 4 நாளில் விடும். சரி, மிஷின் நடுவா போட்டு போடும். கட்டமாக இருக்கு. ஆனால் அவன் ஒரு இதில் சொல்ல மாட்டான். நைட்டஸ் மட்டும் இல்லை. அதுனா 20 தேதிக்கு தான். அவங்கன்னா 20 தேதிக்கு தான் விட்றாங்க. அவனை விட்டுட்டானா? விடுறீங்களா? விடுங்க. தண்ணியில் இதில் அள்ளி பண்ணுறேன். அள்ளி போட்டு தரேன், நீங்கள் அப்படியே விடுங்க கை வச்சு. சரி. இப்போ நான் விட போகிறேன். நான் வச்சு தரேன், அப்படியே நீ நெட்டிக்கா. ரைட். அப்படியே நெட்டிக்கா. இது அப்படியே நெட்டு பொறுங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே எடுத்துணுமா? ரைட்டு. இப்போ எப்படி நெட்டலாமா? நெல் இல்லையா? இந்தாங்க நெல் இருக்குது. இது நெல் போதும். இப்போ அந்த ப்ராசஸ் உங்களுக்கு சிம்பிளாகவே தெரியும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அந்த மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி அந்த ட்ரேயில் வச்சிடுறாங்க கட்டமாக. அதுக்கு மேலே அப்படியே வந்து அந்த ரோலர் மாரி இருக்குது. அப்படியே அதை வச்சு உருட்டுனாக்கா எல்லா இடத்துக்கும் அப்படியே விழுந்துடுது. மறுபடியும் அந்த ட்ரே கட்டமாக இருக்குது பாருங்கள், அது எடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் தான். இதனால் நமக்கு வந்து நெல் வீணாகாது. இப்போ கையிலலாம் உருறீங்கன்னா அது எங்கேயாவது ஓரத்தில் ஓடி கிடக்கும், நிறையா நெல் வீணாகும். ஸோ இது உங்களுக்கு சேஃபாக எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். பில்லு அதிக அளவில் இது முளைக்காது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மண் சேர எடுக்கிறாங்க இல்லையா, பில்லுலாம் அதுலேயே போய் அழுகி போயிடுச்சு. அதனால் அந்த இடத்துல வந்து நெல் மட்டும்தான் நல்லா முளைக்கும்.
இதுதான் இந்த மிஷின் நடுவில் நல்ல ஒரு அட்வான்டேஜ். இதில் நமக்கு வேலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் கையால் விடுறத விட. ஆள் செலவுனா கம்மி தானே. ஆமாம் ஆமாம். அப்புறம் சீமான் அண்ணன் தான் நம்ம ஊரில் ஃபேமஸ். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த அண்ணன் தான் நடுவாங்க மிஷின் நடுவு. இது எத்தனை வருஷமான செய்கிறீங்க நீங்கள்? 4 வருஷமா நடுறேன். 4-5 வருஷமாவா? ஓகே ஓகே. 5 வருஷமா நடுறேன். 5 வருஷமா? நம்ம ஏரியாவில் பெரும்பாலும் நீங்கள் தானே நடுறீங்க? ரைட் ரைட். நானே இப்போ தான் இதை வந்து நடுறேன். ஜோதி விட்ட கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுலேருந்து நான் தான். ரைட் ரைட். நான் இது 2வது டைம் நடுறேன் மிஷின் நடுவு. நான் கையால் தான் நட்டுட்டு இருந்தேன். இது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு இதை தான் நடுறேன் நான். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணியிலலாம் நிறையா கடந்துடும். அந்த நெல்லாம் முளைக்காமல் போயிடும். இதெல்லாம் இப்போ மேட்லேயே இருக்குது பார்த்தீங்களா? அதனால் இது எல்லா நெல்லுமே ஈஸியாக முளைக்கும். அதனால் உங்களுக்கு நெல் எதுவுமே வீணாகவும் ஆகாது. கை நடுவில் அதை விட்டுட்டு நம்ம தண்ணியை வடிகட்டணும். தண்ணி அங்கங்கே திட்டு இருந்துச்சுன்னா அந்த இதில் நெல் அழுகி போய் ஒன்றும் முளைக்காது. ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கடைசியாக. ட்ரைன் ரோடு மாரி போயிட்டே இருக்குது. எவ்வளோ நீட்டு போகுது பாருங்க. ஒரு அரை மணி நேரத்தில் விட்டுட்டாங்க இதை சரன்னு. இன்னும் இப்போ அந்த பக்கம்தான் விடணும். ஒன்று போதுமில்ல அள்ளி போடுறதுக்கு இதே வரப்பில் வச்சுக்கா. இப்போ ஒன்றும் ஓட வேண்டிய இந்த மாதிரி காலைல 8:30 மணிக்கு தானே போகிறா வா. இது எத்தனை செப்பா தம்பி? 3. அப்பா இன்னும் நம்ம கொண்ட வேலை இருக்கு. நீ வந்த நேரத்துக்கு நான் வர்ற நேரத்துக்கு வேலை இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அதுதான் கடைசி விட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இது மேலே வந்து அந்த பச்சை கலர் பாய் போடுவாங்க. மழை பெஞ்சால் அந்த கேக்கெலாம் கரையாமல் இருக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பச்சை கலர் போடுவாங்க. பச்சை கலர் படுதா இல்லைன்னா இதில் வந்து நம்ம வைக்கல் போடணும் மேலே. ஸோ இது வந்து வேலை ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் இதை நம்ம வாங்கிட்டோன்னாக்கா போதும், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதை. நான் இங்கே பிடிச்சிக்கிட்டானா வேணாம்மா? சரி ரைட்.
முனைக்கு வரணுமா நடுப்புற நிற்கணுமா? நீ அங்கே முடிச்சு போட்டுக்கிட்டே வா, நான் வீட்டுக்கு சுற்றிக்கிறேன். அரசு நீ அங்கே தம்பிகிட்ட போ. போடா நீ. ஐயோ அங்கே தம்பி ஆள் இல்லைன்னு சொன்னேன் நான். அந்தாண்ட வாங்கி பிடிக்கிறதுக்கு போட்டுட்டு அப்படியே இதை ஈட்டு அந்தாண்ட விட்டா போகுது. வேலை முடிஞ்சு. நீ ஈட்டு வச்சுட்டே வா அப்படியே. அப்போ இதில் அப்படியே மண்ணை வைக்க வேண்டியதாக வச்சா அப்படியே நிற்கும் படுதா. வச்சிரும் வச்சுட்டு தானே போகணும். தாராளமாக இருக்கும், ஈட்டு வச்சுக்க. நம்ம குறுக்கி போட்டோம்லங்க, காற்றுல வந்து ஓடாமல் இருக்கிறது அந்த மண் காற்றுல ஓடாது, மழை பெஞ்சா ஒன்றும் செய்யாது. மழை பெஞ்சா அதுக்கு ரொம்ப பாதுகாப்பு, அதுதான் அது முக்கியமே. சரிதானே பாட்டி? ஆமாம் பாதுகாப்புக்கு தான் இது. சரி, எப்படி மண் வச்சுருக்காங்க பாருங்கள், ஓரத்தில் வச்சுருப்பாங்க. கொஞ்சோண்டு பத்தில் அதனால் வைக்க. ஸோ இதுவும் போடுவாங்க, அந்த படுதாவும் போடுவாங்க. பத்தாததுக்கு வைக்க போட்டிருக்கிறோம் பாருங்க. பெரும்பாலும் அதை வாங்க மாட்டாங்க, இதுதான் போடுவாங்க, வைக்க தான் போடுவாங்க. சரி, அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாக்கை சரியாக கவனிக்காமல் விட்டேன். அதில் கொஞ்சம் நெல் இருந்துச்சு, அதுக்காக மறுபடியும் விட்றாங்க. பரவாயில்ல அண்ணன். ஹலோ விட்டாச்சுங்க. என்ன செய்யணும் அப்புறம் எப்படியா வரணும்? ஏரி மாடு போய் இறங்கினா நாங்கள் இங்கே வந்தால் அந்த முந்தி தோப்பில் விட்றோம். அப்படியே குறுக்க வந்து ஆச்சிட்டு போ. 4 பேர். ஆமாம் இதுக்கோசரம் இந்த மாட்டுக்கு நான் அங்கே போய் வரதராஜம்பேட்டை போய் தான் வரணும். இப்போ வேணாம் அப்படியே இங்கே தோப்புக்குள்ளே நிறுத்திட்டோம்னா அங்கே வேலை முடிஞ்சுது. வண்டி நம்ம குறுக்கையே வந்தோம்மா, அந்த பாதையாக தான் வருவான். போய்ட்டு